40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆல்ரெடி அப்படியே மிட் ஏஜில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை. எதில்? உடல் ஆரோக்கியத்தில். ஒரே ஒரு விஷயம் தான், யாருக்காகவோ நம்ம கவலைப்பட்டு நம்ம உடம்ப கெடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு தங்கச்சியா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அக்காவா நான் சொல்லாமல் இது வேறு யார் சொல்லுவா? கோவப்படாதீங்க. கோவப்பட்டா 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. கோவப்பட்டா பட்டுக்கொண்டு போயிடுவாங்க. நம்ம தான் சொத்து கஷ்டப்படணும். அதனால் வேலை மாறுறதுக்கான வாய்ப்பை இந்த தடவை ராகு கொடுப்பான். வேறு வேலை இருந்தால் மட்டும் இன்னொரு வேலையை விடுங்க. அதே சமயம் உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் பிரம்மாண்டமான வேலையை நோக்கி உங்களை பயணப்படுத்துவான். நிறைய இறையருள், நிறைய இன்ட்யூஷன் பவர், நிறைய ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. 40 வயதுலேருந்து 60 வயசு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இந்த தடவை அப்படி அழகாக பொறுப்பாக இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சிம்மராசிக்கா பொறுமை அப்படின்ற அளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மையாக இருந்தீங்கன்னா ஓகே. இல்லாட்டி கொஞ்சம் கோவத்தால் சில விரயங்களையும் சில விதண்டாவாதங்களையும் வீண் பேச்சுக்களையும் சந்திக்க வேண்டி வந்துடலாம். நிஜமாகவே எனக்கு இந்த தடவை ராசி பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப அழுத்தமாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா ராகுவோட பொசிஷன் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரங்க. ஓகே, மற்றதெல்லாம் தொட்டதெல்லாம் தூள் கலப்ப போகிறீங்க. பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு அமைதியாக இருந்துட்டீங்கன்னா இந்த தடவை எதிர்பார்க்காத வெற்றி உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளை மிஸ்டர் ராகு கொடுப்பார். இல்லை அதில் ஏதாவது யோசிச்சிங்கன்னா கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவர் இயக்கிட்டு போயிடுவார்.